Taste the Daily. நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சி உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சிவசங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போது சமீபத்தில் இந்த பால் கொள்முதல் போன்ற விஷயங்களை பற்றி பேசும்போது வெண்ணெயில் மட்டும் கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டிருக்கிறதாக சிபிசிஐடி ஒரு விஷயத்தை வெளியே சொல்லியிருக்கிறார்கள். இது பெரிய அளவில் எதிர்கட்சிகள் பேசினாலும் கூட ஆளுங்கட்சி இதில் கமுக்கமாகவே இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது இணையதளவாசிகளால் ரொம்ப என்ன எப்படின்னா கொழுப்பு திருடன் பேசுவாங்க. அது யாரும் நம்மளாக சொல்லலை. இளையதளவாசிகள் நீங்கள் இன்டர்நெட்டில் போய் பார்க்குறீங்க, ட்விட்டரில் பார்க்குறீங்கன்னா இந்த வார்த்தை கொழுப்பு திருடன் போட்டால் மனோ தங்கராஜன் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏற்கனவே உங்களை அந்த பதவியிலேருந்து எடுத்தாங்க. என்ன காரணம், நீங்கள் ஊழல் பண்ணினீங்க அப்படிங்கிறதுல 2023 அதை ரிமூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் மறுபடியும் தெரிஞ்சிருக்கணும். ஏற்கனவே நீங்கள் தப்பு பண்ணிக்கிறீங்க, மறுபடியும் தெரிஞ்சிருக்கணும். மறுபடியும் நீங்கள் திருந்துற மாதிரி தெரியல. ஏன்னா அந்த ஆர்டிகல்ஸில் நீங்கள் படித்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 4.2 crores ஊழல்ங்கிறத விட நீங்கள் இங்கே எக்ஸசிவாக கையில் எல்லா டீட்டெயிலும் இருக்குது. அந்த கையில் வெண்ணெயை வச்சுட்டு நெய் கலைவாங்கன்னு பழமொழி சொல்லுவாங்கல்ல. இங்கே இருக்கிற நீங்கள் வெண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் நார்த்தில் இருந்து நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. நீங்கள் இது எதுக்கு எடுத்தாலும் நார்த்தை நீங்கள் குறை சொல்லிட்டே இருப்பீங்க. எங்ககிட்ட எல்லாமே இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல. நீங்கள் நார்த்தில் போய் ப்ரொக்யூர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் நார்த்துலேருந்து நீங்கள் கொண்டு வரீங்க. கொண்டு வந்தது பாதுகாப்பாக இல்லாத அது கோல்டு ஸ்டோரேஜில் என்ன பிரச்சனைன்னு தெரியல. அது கெட்டு போனதுனால விலை 4.2 கோடி ரூபா டேமேஜ். உங்களுக்கு 4.2 கோடி ரூபா நமக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குது. ஸோ இதை உள்ளே இருக்கிற அதிகாரிகளோட துணை இல்லாமலோ இல்லை இந்த மனோ தங்கராஜ் இவருக்கு தெரியாமலோ இந்த இடத்துல நடந்திருக்க வாய்ப்புகள் கிடையாது. இன்னொரு குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா இந்த பால் முகவர்கள், பால் கொள்முதல் செய்வாங்க, இவங்க எல்லாரும் இன்னொரு குற்றச்சாட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும். நான் சொல்ல போகிறது மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் இல்லை. அந்த ஒரு இடத்துல மட்டும் 250 மெட்ரிக் டன், அம்மாபாளையம்னு ஒரு இடத்துல உற்பத்தி நிலையம், அங்கே ஒரு 250 மெட்ரிக் டன், சுற்றி உள்ள மற்ற நிலையங்களில் ஒரு 250 மெட்ரிக் டன், 500 மெட்ரிக் டன் இவங்க வாங்குறீங்க. வாங்கி ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்கன்னா பண்ணலை. ஸோ நீங்கள் கையில் வெண்ணெய் வச்சுருக்கீங்கன்னா 6 months வரைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அதை ப்ராப்பராக ஸ்டோரேஜ் பண்ணி பண்ணலாம்னா அதை நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 500 டன் வித்துறாங்க. இவங்க கையில் வெண்ணெய் வச்சு அதுலேருந்து நீங்கள் நெய்யை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணுறது உங்களுடைய வேலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை உடனடியாக ப்ரைவேட்டாக ஒரு இன்னொரு கூட்டுறவு இதுக்கு உடனடியாக ஆன்லைனில் நீங்கள் விற்றுருக்கிறீங்க. அதை நீங்கள் விற்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் அதை வச்சு எனக்கு எதுக்காக விற்கிறாங்க அப்படின்னா இவங்க டிமாண்டை கிரியேட் பண்ணுறாங்க. இவங்க ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, எங்ககிட்ட இல்லை, ஸ்டாக் இல்லை. அப்போ இவங்க நார்த்துலேருந்து வாங்குறாங்க. அப்போ நார்த்தில் உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி கிட்ட நீங்கள் வாங்குறீங்க. ஸோ இதுதான் இங்கே நடக்குது. ஸோ இங்கே எல்லா தேவைகளுமே இருக்கும்போது, எல்லா சோர்ஸுமே இருக்கும்போது இதை நீங்கள் விற்கணுங்கிற அதை கையில் வெண்ணெய் வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் சொல்ல காரணம் என்னன்னா இது இருக்கிறத கொண்டு உடனடியாக விற்கணுங்கிற. உடனடியாக நீங்கள் விற்கிறீங்க. 3 to 6 months வச்சிருக்கலாம்னு தெரியும் உங்களுக்கு. அதை விற்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதை விற்றுட்டு நார்த்துலேருந்து வாங்குறீங்க. அதில் அதை கெட்டு போச்சுன்னு சொல்கிறீங்க. உண்மையாகவே கெட்டு போச்சா இல்லை கெட்டு போச்சு நீங்கள் கணக்கு எழுதுறீங்களா அது நமக்கு தெரியாது. ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அதிகாரிகள் எல்லாருக்கும் தொடர்பு இருக்குது. சிபிசிஐடி என்கொயரி சொல்லுங்க. சிபிசிஐடி என்கொயரி நடந்தால் ஒன்றுமே நடக்காது. ஏன்னா அது எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. சிபிஐ என்கொயரி நடந்தால் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக எதாவது நடந்திருக்குதா இல்லையாங்கிறது தெரிய வரும். ஏன்னா நீங்கள் சிபிசிஐடி என்கொயரி கடந்த 5 வருடங்களில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேஸுமே பார்த்தீங்கன்னா நடந்ததே கிடையாது. நீங்கள் அதோட ஹிஸ்ட்ரி 4 வருஷம் நீங்கள் என்ன செஞ்சீங்க, சிபிசிஐடி என்ன ஒர்க் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு பெரிய லெவல் அவுட்புட் எதுவுமே கிடையாது. இப்போ இது அவங்க என்கொயரி பண்ணினாலும் ஒன்றுமே இருக்காதுங்கிறத நம்மளுடைய கருத்து. இவ்வளோ ஊழல் 2வது தடவை நடக்குது. நீங்கள் ஏற்கனவே தப்பு செஞ்சு நீங்கள் வெளியே போனவரை மறுபடியும் கொண்டு வந்து வச்சுக்கிறீங்கன்னா அதே இடத்துல தப்பு செய்வார் அப்படி தெரிஞ்சிருக்கு. நீங்கள் தெரிஞ்சவருக்கு நீங்கள் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கூடாது. அப்போ இது நேரடியாக மறைமுகமாக சீஃப் மினிஸ்டர் அவர் இதுக்கு உடனடியாக தான் இருக்கிறீங்க. நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது என்ன சொல்லுவீங்க, எதுக்கு எடுத்தாலும் பதவி விலங்க நீங்கள் சொல்லுங்க. இப்போ நீங்கள் பதவி விலங்க, இந்த பால் உற்பத்தியாளருக்கு நீங்கள் செஞ்ச துரோகத்தை நீங்கள் பதவி விலங்க. நீங்கள் கேட்டால் தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கே நடந்தாலும் சரி காலங்காலத்தில் சட்டை கிழிச்சிட்டு போயிட்டு நீங்கள் பதவி விலகணும் எதிர்க்கட்சி தலைவர் அப்படி இருக்கும்போது நீங்கள் பண்ணுனவங்க இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னா வாயே திறக்க மாட்டீங்க. ஸோ பாதிக்கப்படுறது யாருன்னா இங்கே சாதாரண இங்கே இருக்க பால் முகவர்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்களா, செய்யவே இல்லை. அவங்க இந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் பதில் சொல்லுங்கள். இந்த பதில் சொல்லாமல் நீங்கள் ஓடி ஒளியுறீங்க. அதே மாதிரி சார், இப்போ எஸ்ஐஆர் இது தீவிரமாக போயிட்டுருக்கு. ஆனால் திமுகவும் அவங்க கூட்டணி கட்சியில் இது தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. ஏன்னா இதில் குளறுபடி ஏற்படும் என்ற போன்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா குளறுபடி சிஎம் தொகுதியில் தான் அதிகமாக நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு மத்திய நிதியமைச்சரே புள்ளிவிவரத்தோடு சொல்லியிருக்காங்க இல்லையா. 4000 சில்லற அரௌண்ட் 5000 ஓட்டு உங்களுடைய குளத்தூர் தொகுதியில் இது இவ்வளோ பேர் நீங்கள் போலி வாக்காளர்கள் சேர்த்து இவங்க பயப்படுறது காரணம் என்னன்னா, எதிர்க்கட்சி தலைவர் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் பயப்படுறது காரணம் அந்த போலி
வாக்காளர்களை நீக்கிட்டோம் அப்படின்னா வந்து உங்களால் வந்து அந்த ஃபேக் ஓட்டை உங்களால் ஆட் பண்ண முடியாது. இந்த 4500 பேர் நீங்கள் ஃபேக் வச்சிருக்கீங்கன்னா அப்போ 5000 ஓட்டு வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்குங்கிற மாதிரி தான் அர்த்தம். 137 ஓட்டில் வந்து அதிமுகவோட சண்முகம் நினைக்கிறேன் அவர் அந்த டி நகர் தொகுதியிலே தியாகராஜ நகர், ஆமாம் அந்த தியாகராஜ நகர் தொகுதியில் வந்து வெறும் 137 ஓட்டில் தன்னுடைய வெற்றி இழக்கிறாருன்னா அங்கே ஒரு எம்எல்ஏ சீட் மிஸ் ஆகுது இல்லை இப்போ ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு. இப்போ நீங்கள் 5000 ஓட்டு நீங்கள் கையில் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் படி அதாவது வித்தின் 1000 ஓட்டுக்கு உள்ள தோல்வி இழந்தது வந்து 10 தொகுதிகள் இருக்கும். ஒரு 2000 ஓட்டுக்குள்ளே வந்து வெற்றி இழந்தது ஒரு எப்படி பார்த்தாலும் 20-30 தொகுதி இருக்குது. அப்போ உங்கள் கையில் ஒரு தொகுதிக்கு 5000 ஃபேக் ஓட்டு வச்சிருக்கீங்கன்னா அப்போ இங்கே 20 என்ன சொல்கிறது வெற்றியை வந்து நீங்கள் வந்து உங்கள் கையில் வச்சிருக்க மாதிரி தானே. ஸோ இதை ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பையன், நீங்கள் செத்து போனவங்களை ரிமூவ் பண்ணக்கூடாதா? இப்போ கருணாநிதி அவர் பேர் ரிமூவ் பண்ணி தான் அவனை இறந்துட்டார், இப்போ இல்லை. இதே மாதிரி இறந்தவர்களோட பேர் ரிமூவ் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதைத்தான் எதிர்க்கட்சி தலைவராக அவர் கேட்குறாரு. நாங்கள் என்ன இதில் நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏங்க இது இன்னொன்று சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் இதுதான் முதல் முறையாக வந்து உங்களுக்கு வந்து எஸ்ஐஆர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் இந்த கேள்வி கேட்கலாம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ இடம் நடந்திருக்குது, அப்போல்லாம் நீங்கள் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. இன்னொன்று இவங்க இந்த இடத்துல ரூலிங் கவர்மெண்ட்டோட காங்கிரஸ் கூட இருக்கும்போது அது நடந்ததுன்னா இங்கே வாயை திறக்க மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் பதவி மட்டும்தான் முக்கியம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நமக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும், 14 எம்பி வச்சிருக்கும் போது நீங்கள் 7 சீட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டிமாண்ட் பண்ணி வாங்கினவங்க தான் நீங்கள். உங்களுக்கு அந்த பதவி சுகத்தில் மட்டும்தான் இருப்பீங்களே ஒழிய அப்போ உங்களுக்கு எஸ்ஐஆர்னா கண்ணுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் வாயை திறக்க மாட்டீங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க, சுப்ரீம் கோர்ட் போனீங்க. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்க, சஜஷன் நீ சொல்லு, நீ வந்து வேணான்னு சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சி, பொறுப்பான ரூலிங் பார்ட்டியாக நீங்கள் வந்து நாங்கள் 50 வருஷம் பாரம்பரியம் 75 வருஷம் பாரம்பரியம் வாய்களே பேசுகிறீங்களா? அப்போ நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்க நீங்கள் இந்த பொய்யை நீங்கள் பரப்பக்கூடாது. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போய் கொட்டு வாங்கிட்டு வந்தீங்க. உங்களுக்கு இதே வேலை ஒன்று மக்கள்கிட்ட ஊராக போய் மன்னிப்பு கேட்கறது, பிரியாணி கடையில் ஆரம்பிச்சு எல்லா இடங்களையும் மன்னிப்பு கேட்கறது, சுப்ரீம் கோர்ட் போனாலும் கொட்டு வாங்கிட்டு வரது. இப்போ அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க, உங்களோட சஜஷனை நீங்கள் சொல்லுங்கள், இம்ப்ரூவ் பண்ணணுமோ அதை சொல்லுங்கள், டிஃபிகல்ட்டியே சொல்லுங்கள், அதை விட்டுட்டு கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எந்த இதுவுமே நீங்கள் செய்யக்கூடாது, அது வந்து தவறானது, நீங்கள் தொடரலான்னு சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பல்வேறு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா வீடியோஸில் இப்போ பரவலாக வந்துகிட்டு இருக்கு. அந்த பிஎல்ஓ வேலையே வந்து திமுக தான் சென்னையில திருச்சியில பல்வேறு பகுதியில் பார்த்தீங்கன்னா பிஎல்ஓ வேலையை வந்து இவங்க தான் உள்ள வந்து அதை குளறுபடி செய்யறாங்க. எந்த அளவுக்கு ரூலிங் பார்ட்டியோட இந்த இன்ஃப்ளூயன்ஸ் அந்த இடத்துல இருக்கு. அந்த பொண்ணு போய் அந்த இடத்துல உட்கார ரைட்ஸ் கிடையாது. நீங்க ஆங்கர், நீங்க அங்கே தான் இருக்கணும், நான் இங்கே தான் இருக்கணும், என்னோட பிளேஸ்ல நான் இருக்கணும், உங்க பிளேஸ்ல நீங்க இருக்கணும். உங்க இடத்துல நான் வந்து உட்காந்துட்டு நான் வந்து செஞ்சா தப்பு. அதை அவங்க செய்கிறாங்க. அதை இவ்வளோ தைரியமாக செய்கிறாங்கன்னு என்ன காரணம், ரூலிங் பார்ட்டி சப்போர்ட். இவங்க நம்மளை யார் கேள்வி கேட்பா உங்களுக்கு? ஏன்னா உங்களுக்கு எல்லா கீழ்மட்டத்துலேருந்து மேலே வரைக்கும் இவங்களோட ஆட்கள் தான். நீங்கள் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் நடக்காது. அதில் வந்து நம்ம எல்லா கேஸ்லையுமே பார்த்துருக்குறோம். அப்போ அந்த தைரியம் தானே, அந்த இடத்துல உட்காந்து உங்களை செய்யறதுக்கு அந்த ரைட்ஸை கொடுத்தது யார்? ஏங்க அதுக்கு அந்த அம்மா, நான் இந்த வீடியோ பார்த்தேன், அந்த அம்மா சொல்லுது அவர் 10 நிமிஷம் இருக்குது. 10 நிமிஷம் நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கிறீங்க? அப்படி இருந்தாலும் அவர் எங்கேயோ ரெஸ்ட் ரூம் போயிருக்கிறாரு, எங்கேயோ போயிருக்காருன்னா வர வரை கையில் வச்சுருங்க, அது வேணா வச்சுருங்க. நீங்கள் அதை ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸு? நீங்கள் இஷ்யூ பண்ணுறவங்களுக்கு அந்த அத்தாரிட்டி கொடுத்தது யார்? ஸோ அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட் இருக்குது, அவர் எங்கேயோ அவசரமாக போகிறாரோ அந்த 10 நிமிஷம் ஏற்றுக்கலாம், அது நீங்கள் ஹோல்டு பண்ணி வைக்கலாம். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வருது, யாராவது தேடி வந்தாங்கன்னா சார் வெயிட் பண்ணுங்கள், அவங்க வர்றாங்கிறத சொல்லலாம். ஆனால் நீங்கள் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அதை அந்த டியூட்டி செய்யறதுக்கு உங்களுக்கு அந்த அத்தாரிட்டி கொடுத்தது யார்? அது ரூலிங் கவர்மெண்ட் தான். ஸோ அது அந்த பயம் இவங்களுக்கு என்னென்னா, எல்லா இடத்துலையும் இந்த என்ன சொல்ல ஃபேக் ஐடியில் ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்மளால் வந்து ஜெயிக்க முடியாது. ஏன்னா நான் என்ன சொல்லேன்னா, இந்த ரிமூவ் பண்ணாமல் நடந்த ப்ரீவியஸ் தேர்தலில் ஒரு எடுத்துக்காட்டு தான் 137 ஓட்டு. இதை மாதிரி எத்தனை செஞ்சு ஜெயிச்சிருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஓட் ஷோங்கிறது நீங்கள் தான் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் வாக்கை திருடி, வாக்காளர்களை திருடி தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கிறீங்க. இப்போ ரூலிங் கவர்மெண்ட்டுங்கிறது ஓட் ஷோர் மூலம் வந்த கவர்மெண்ட்டுங்கிறது நான் சொல்கிறேன். அது ஆமாம் சார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பாலியல் பிரச்சனை இது வந்து இப்போது அதிகமாக இன்னும் பேசப்பட்டு கொண்டே இருக்குது. இது வந்து இப்போ ஒவ்வொரு நிகழ்வும் வரும்போது பலரும் மக்கள் அச்சத்துக்குள்ளாகிறாங்க. சமூக வலைதளம் இந்த விஷயம் பலராக பேசப்படுது. ஆனால் திமுக அரசு இது பெரிய ஒரு நிகழ்வாகவே இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நேற்று கூட கீதா ஜீவன் சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து பயங்கர விழிப்புணர்வாக ஏற்படுத்தியிருக்கோம் பாலியல் பிரச்சனைக்காக. அந்த பெண்கள்லாம் வந்து காவல்துறையில் வந்து கம்ப்ளைண்ட்லாம் தராங்க. ஸோ நாங்கள் தான் அதிக விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம்னு சொல்கிறாங்க. இது ஒரு நயப்புக்குரிய விஷயமா பார்க்கப்படுது இல்லையா? நீங்கள் அண்ணா நகர் கேஸில் வந்து நான் இது வந்து நிறைய இடங்களில் பேசிக்கிட்டு மறுபடியும் நான் அவரோட சொல்ல, ஏன்னா மக்கள் வந்து மறந்துடுறாங்க ஈஸியாக. பாதிக்கப்பட்ட பொண்ணு அவங்க அப்பா அம்மா கூட போய் நீங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர், ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் இந்த அப்பா அம்மா வயசு அவங்க வந்து பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் எதுவும் கிடையாது, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 3 ஸ்டேஷனை அலைய விட்டு அவங்க அப்பா அம்மா போட்டு அடிக்கிறீங்க. அண்ணா நகர் கேஸாக இருக்கட்டும், அன்னானிஸ்ட் கேஸாக இருக்கட்டும், அரக்கோணமாக இருக்கட்டும், எந்த இடங்களிலுமே வந்து உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, உங்களுக்கு யாரையும் தெரியாமல் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நடக்காது. ஸோ இது ஒரு கண்கூட நடந்தது. அப்புறம் கோர்ட்டு தலையிட்டு தான் வந்து அந்த கேஸை வந்து அவங்க ஃபைல் பண்ண வைக்கிறாங்க. இந்த லட்சணத்தில் தான் வந்து நீங்கள் இருக்கிறீங்க. இதை மீறி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா அன்னானிஸ்ட் கேஸில் ஒரு டிஎஸ்பி அவரே வளர்கிறாரு. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் இன்னொரு கரூர் ட்ராஜடியில் கூட நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, ஒரு முதல்ல ஏஎஸ்பியை நீங்கள் நியமிக்கிறீங்க, உடனடியாக 24 ஹவர்ஸில் மாற்றுறீங்க. ஸோ உங்ககிட்ட வந்து உங்களால் எதையுமே செய்ய முடியாது. உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்லே முதல்ல கிடையாது. ஏதோ ஒரு என்ன சொல்கிறேன், நீங்கள் 350 கோடி ரூபாய் பிரசாந்த் கிஷோர்னு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து கொடுத்து ஆட்சியை வாங்குறீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி 4500 ஓட்டு உங்கள் தொகுதியிலே இருக்குதுன்னா நீங்கள் ஓட் ஷோர் பண்ணி தான் நீங்கள் அதை
வாங்கியிருக்கிறீங்க. இன்னொன்று இந்த பாதுகாப்பை பற்றி சொல்லிங்க, ஒரு வார்த்தைக்கு வார்த்தை தான் அப்பான்னு, அதாவது ஆர்டிஃபிஷியலாக ஒரு விஷயம் செய்யக்கூடாது. அம்மானு இப்போ ஜெயலலிதா மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா தானாக அது வந்தது, அந்த பேரை யாரையுமே வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து கொடுக்கல. இவருக்கு அந்த மாதிரி நம்மளை யாராவது சொல்லணுங்கிறக்காக அப்பா, எனக்கு தெரிஞ்சு எந்த அப்பாவாவது தன்னுடைய மகளை யாராவது ஒரு மாதிரி செஞ்சாங்க, ஒரு பாலியல் துன்பத்தில் பண்ண மாதிரி கோபம் வருமா வரதான்? இவர் கோபமே வரமாட்டேங்குது. இவர் எப்படி அப்பா நீங்கள் சொல்ல முடியும்? அந்த ஒரு கோயம்புத்தூர் இன்சிடென்ட்டை நம்மளால் அதை நம்ம ஜீரணிக்கவே முடியாதுங்க. 4 மணி வரைக்கும் அந்த யாருமே அந்த இடத்துல போகல, இன்ஃபர்மேஷன் போகலைன்னா இந்த லட்சணத்தில் ஒரு அப்பா இருப்பாரா? நீங்கள் அப்பாங்கிற நீங்கள் அந்த வார்த்தையை சொல்கிறீங்கன்னா தகுதியானவங்களா நீங்கள் இருக்கணும்ல. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பெண் குழந்தைய வந்து இது மாதிரி செஞ்சு தான் நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்களா? ஒன்றுமே. அடுத்த நாள் அசால்ட்டாக வந்து நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம், நாங்கள் ஆக்ஷன் எடுத்துட்டோம்னா செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம் பண்ணி எதுக்கு? ஒரு யூஸ் கிடையாது. நீங்கள் அதை தானே செய்கிறீங்க. அதுக்கு அதை யார் வேணால் செய்யலாம். அதுக்கு ஸ்டாலின் தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த கவர்மெண்ட் இல்லை, எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலுமே வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ஆக்ஷன் எடுத்து சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இது உங்களோட என்ன சொல்கிறது, உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் செய்ய தெரியல. மக்கள் என்ன சொல்கிற தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வேணா வேறு ஆப்ஷனே கிடையாது. இவங்க செய்யவும் மாட்டாங்க, ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் நம்ம தான் காப்பாற்றிக்கணும். நீங்கள் இதை மீறி நீங்கள் ஸ்டேஷன் போகிறீங்க அப்படின்னா நடக்குமா? உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் தான் நடக்கும். நீங்கள் அதே கம்ப்ளைண்ட்டை டிஎம்கே மேலே நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நடக்கவே நடக்காது. அது வந்து சாதாரண உறுப்பினராக இருந்தாலும் சரி, அதை வந்து ஒரு என்ன சொல்கிற கவுன்சிலராக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்களுக்கு ரிலேட்டிவாக இருந்தால் கூட நீங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. இந்த லட்சணத்தில் தான் இருக்குது. ஆமாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கொலைகள் தொடர்ந்து ஒரு மாதத்திற்கு 100க்கும் மேற்பட்ட கொலைகள் சராசரியா. ஆமாம், கடந்த 6 மாதங்கள் மட்டும் 700 கொலைகள் பற்றி செயல்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த 4.5 ஆண்டு காலத்தில் 7000 கொலைகள் நடைபெற்றதாக புள்ளி வர சொல்லியிருக்கு. ஸோ சட்டம் ஒழுங்கு என்பது கேள்விக்குறியாகவே இருக்குது இந்த பகுதியில் எல்லாம். இதே நான் ஒரு 2-3 இன்டர்வியூ சொல்லிக்கிறேன். சட்டம் ஒழுங்கு இருக்கா? நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு பற்றி சொல்கிறீங்க, நான் சட்டம் ஒழுங்கு இல்லை அப்படிங்கிறேன். அப்படின்னு ஒன்று இருந்தால் தானே நீங்கள் அதை கேட்க முடியும். தட் இஸ் நோ லா அண்ட் ஆர்டர். எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் டெய்லி பேப்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து வெட்டு குத்துக்குள்ளெல்லாம் சர்வசாரம் பார்க்கலாம். எல்லாத்தையும் விடுங்க. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் இங்கேருந்து ஒரு ஃபார் டிஸ்டன்ஸ்லேருந்து வரீங்கன்னா, நீங்கள் வர்ற ஏரியாவில் மினிஸ்ட்ரி யாராக வர்றாங்கன்னா 10 to 20 minutes உங்களோட வெஹிக்கிளை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. யாருமே உள்ளே வர முடியாது. ஒவ்வொரு சாதாரண மினிஸ்டராக இருந்தாலும் சரி, அதே சீஃப் மினிஸ்டராக இருந்தால் ஒரு 1/2 hour அந்த ஏரியாவில் நீங்கள் போகவே முடியாது. இது எல்லா இடங்களும் நடக்குது. திருச்சியில் இவர் இருக்கிறாரு. திருச்சியில் நீங்கள் இருக்கிற இடத்துல 2 to 5 kilometers சரௌண்டிங்கில் வந்து ஒரு கொலை நடக்குது. அந்த கொலை எங்கே நடக்குது அப்படின்னா, அந்த காவலர் குடியிருப்புல வீட்டுக்குள்ளே புகுந்து வெட்டுறான். அது வந்து அது தெரியாது, அவங்க என்ன மீட்டிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த தைரியம் எங்கேருந்து வந்தது? அப்போ நீங்கள் அந்த என்ன ப்ரோட்டோக்கால் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? சாதாரண மனுஷன் ரோட்டில் போனால் பிளாக் பண்ணுவீங்க, மினிஸ்டர் வராருன்னு சொல்கிறீங்க. அந்த செக்யூரிட்டியை நீங்கள் அங்கே என்ன, நீங்கள் இருக்கிற இடத்துல திருச்சியில் நீங்கள் இருக்கும்போதே ஒரு கொலை நடக்குது அப்படின்னா, இப்போ எந்த லட்சத்தில் லா அண்ட் ஆர்டர் இருக்குது? அப்போ அங்கே போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கொலை பண்ணிட்டாங்க, அவங்க வந்து அடுத்த நாள் சரண்டர் ஆகிறலாம் பிடிக்கிறீங்க. அது ரெண்டாவது ஒரு பயம் இருக்குல்ல. அது வீடு யாருன்னா ஒரு எஸ்எஸ்ஐயோட வீடு. அவர் கண்ணு முன்னாடி இந்த இது நடக்குது. அவர் குடும்பத்தோட கண்ணு முன்னாடி. அப்போ நீங்கள் என்ன சண்டை, நீ சண்டை போடுற பிரச்சனை இல்லை, அது ஓனோட தலையெழுத்து, நீ அடிச்சுக்கிட்டு சாவையனும் போ. ஒரு போலீஸ் முன்னாடி நடக்குது, அவரால் அது எதுவும் பண்ண முடியல. போலீஸ் காலனிக்குள்ள வந்து ஒருத்தர் 60 தூக்கிட்டு வெட்ட வரான்னா, அந்த போலீஸ் காலனி எந்த லட்சணத்தில் இருக்குது? அங்கே ஒரு சிசிடிவி கேமரா கிடையாது, அங்கே ஒரு செக்யூரிட்டி கிடையாது. நீங்கள் மற்ற இடங்களில் சாதாரண செக்யூரிட்டி இருப்பாங்க. நீங்கள் போலீஸ் குடியிருப்பு அப்படின்னா அங்கே ஒரு காவலர், ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு காவலர் இருப்பாங்க. அந்த காவலர் எங்கே போனாங்க? இப்போ நீங்கள் போய் நீங்கள் சிசிடிவி கேட்டிங்கன்னா இல்லை அப்படிம்பாங்க. அசால்ட்டாக சொல்லுவாங்க அந்த சிசிடிவி கரப்டட் இருப்பாங்க, இல்லை 3 மாதமாக வேலை செய்யவில்லை. இதே பதில் தான் சொல்லுவீங்க. அங்கேயே நான் நீங்கள் வந்து சென்னையை சொல்கிறீங்க, சீஃப் மினிஸ்டர் வீட்டுக்கு அவர் இருந்த இடத்துக்கு 2 to 5 kilometerலேயே இந்த லா அண்ட் ஆர்டர் இந்த லட்சணத்தில் இருக்குன்னா, நீங்கள் மற்ற இடத்துல எப்படி இருக்கும்? அதான் அதனால தான் நான் சொல்கிறேன், தரிசனோ லா அண்ட் ஆர்டர் இருந்துச்சு தமிழ்நாடு. அதான் நான் சொல்ல வரேன். அதுவும் பார்த்தீங்கன்னா அரசு அலுவலகம் முன்னாடி, காவல்துறை பல போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே கொலைகள் நடக்குது. வந்து பயமே கிடையாது. உங்களுக்கு என்னென்னா 2 விஷயம். ஒன்று வந்து ஒட்டுமொத்த மீடியா அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. இவங்க அந்த குற்றவாளிகள் என்னென்னா எப்படினாலும் கவர்மெண்ட் நம்மளை காப்பாற்றிடும். ஒன்று அது டிஎம்கே ரிலேட்டடாக இருந்தால், இன்னொன்று இந்த விஷயத்தை வந்து அவங்க ஃப்ளாஷாக விட மாட்டாங்க. இது வந்து இப்போ நம்ம ஆப்போனன்ட் பார்ட்டியோ மற்றவங்க தான் அதை தேடி கண்டுபிடிச்சி பேசுகிறோம். பெரும்பாலான ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா இது வராது. அதுக்காக திமுக நேரடியாக அவங்களுக்கு சப்போர்ட்டோ அப்படின்னு சொல்ல வரல. அவங்களுக்கு அந்த நியூஸ் வெளியே வராமல் அந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றணுங்கிறதுக்காக கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு என்ன பயம்னா, இது டிஎம்கே கவர்மெண்ட் தான், நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம், நமக்கு அவரை தெரியும் இவரை தெரியும், எப்படினாலும் வெளியே வந்துக்கலாம். அந்த ஒரு போலீஸை கண்டா, ஏன்னா போலீஸையே ஓட துரத்துறாங்க. அப்போ அந்த லட்சணத்தில் இருக்கும்போது அவனுக்கு கொஞ்சம் கூட பயமே கிடையாது. அதான் நம்ம பயமே சொல்ல விரும்புறது. இன்னொரு விஷயம் தூய்மை பணியாளர்கள், அவங்க வந்து பல்வேறு போராட்டங்கள், அதுக்கப்புறம் கடற்கரை ஓரத்தில் வந்து போராட்டங்கள் பண்ணும்போது அப்புறப்படுத்தப்பட்டார்கள். அதுவும் வந்து அதாவது போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வந்து ஒரு நடிகரோட வீட்டுக்கு போயிட்டு விருந்து சாப்பிட்றாங்க குடும்பத்தோட போய் சேர்ந்து, தவிர இந்த நிகழ்வுகளை பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் திடீர்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு 3 வேளை உணவு நாங்கள் தயார் செய்திருக்கிறோம், அதுக்கு பல கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்குறோன்ற விஷயம்லாம் சொல்கிறாங்க. அதுலேயும் ஒரு உள்குத்து இருக்கிறதா தானே பேசப்படுது. அதாவது உங்களுக்கு 1 நேரம் 3 நேரம் சாப்பாடு சாப்பிட வழி இல்லாமல் தான் நீங்கள் உங்களுடைய மக்களை வச்சுருக்கிறீங்களா? சொல்கிறதுக்கு அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? நீங்கள் ஒருத்தனுக்கு உதவின்னு தேடி வந்தவன் நீங்கள் 1 நேரம் சோறு கொடுக்காம அவன் காலத்துக்கும்
என்ன சொல்ற அந்த மீன் பிடிக்க கற்றுக் கொடுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு நேரம் மீனை கொடுக்காம ஒரு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தீங்கன்னா காலத்துக்கு அவனுக்கு அது யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் செய்கிற அப்படின்னா நீங்கள் நான் சோறு போடுறேன் நீ வேலை பாரு, அந்த ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் அந்த வச்சிருக்கீங்களா. நீங்கள் வரும்போது நீங்கள் 4.5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, வந்தால் வந்து உங்களுக்கு பணி நிரந்தரம் என்னலாமோ நீங்கள் கதை விட்டீங்க. அப்போ தான் நீங்கள் எங்கே செஞ்சீங்க. சம்பளமே பார்த்தீங்கன்னா 23,000 15 கொண்டு வந்து 3 நேரம் நீ சாப்பாடுலாம் போட வேண்டாம். அவங்களை கொடுக்கன்னு சொன்ன அந்த பணத்தை நீங்கள் அந்த என்ன பெர்மனன்ட் ஜாப் பண்ணுங்க, அவங்கள காப்பாற்றிக்கிடும். உங்ககிட்ட கையேந்தி இப்போ நீங்கள் 3 நேரம் சோறு போடுவியான்னு உங்களை வந்து பார்த்து நிற்கிற மாதிரி தானே இருக்குது. அது எந்த விதத்தில் நியாயம்? இதையே நீங்கள் ஒழுங்காக செய்வாங்களான்னா செய்ய மாட்டாங்க. 2 நாள் செய்வாங்க. ஏன்னா இதை நீங்கள் வந்து இன்னைக்கு மீடியா கவரேஜ் இருக்கும்போது சூப்பராக செய்வாங்கன்னு வைங்களேன். 3 நாள் 4 நாள் கழிச்சு இவங்க சாப்பாடு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு சாப்பாட்டுக்காக போய் நிற்கிறாங்கன்னா அவங்க திட்டத்தான் செய்வாங்களே ஒழிய அவமரியாதை தான் பேசுவாங்களே ஒழிய என்ன பண்ணுறாங்கன்னா தனியார் கான்ட்ராக்ட் ஒப்படைச்சிருக்காங்க. அவுட்சோர்சிங் தான். இவங்க எதுக்கு எடுத்தாலும் தனியார் மயம் அடுத்தவங்களை குறை சொல்கிறவங்க. சின்ன சின்ன விஷயம் நீங்கள் நான் இது இந்த டாய்லெட் விஷயத்திலே பார்த்தீங்கன்னா 3 ரூபா இருந்தது 360 ரூபாய்க்கு ஒரு டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு எழுதின ஆட்கள் இவங்க. ஸோ அதனால வந்து இவங்களுக்கு என்ன சொல்கிறது, கொள்ளை அடிக்கிறதுல எங்கெங்கே வாய்ப்பு இருக்குதோ ஒரு இடத்தையுமே இவங்க விட மாட்டாங்க. இன்னொன்று அந்த நீங்கள் படம் பார்க்க போனார்ல, இவருக்கு ப்ரியாரிட்டியே டிஃபைன் பண்ண தெரியலங்கிற. நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னா நம்ம ஒரு வேலை பார்க்குறோம், இன்னைக்கு காலையில் என்னென்ன வேலைகள் இருக்குது நம்ம நோட் பண்ண. சாதாரண மனிதனோட வாழ்க்கையை விட்டுருங்க. நீங்கள் சீஃப் மினிஸ்டரோ நீங்கள் ஒரு பொறுப்பான அதிகாரியாக இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி என்னென்ன வேலை இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எது கொடுக்குன்னு இருக்குல்ல. இவரோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எங்கே இருக்குது? சினிமா. அங்கே தஞ்சாவூர்லேருந்து நெல்லை கொண்டு வந்து பார்க்குற உலகத்தில் இப்படி ஒரு அறிவாளி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏங்க உங்களோட சொந்தமாக ஜெட் வச்சுருக்கீங்க, நேரில் போய் பார்த்து வர முடியாது அவங்களால. நீங்கள் அன்னைக்கும் ஒரு படம் பார்க்குறாரு, அதுக்கு உங்களால் 3 to 4 hours ஸ்பெண்ட் பண்ண முடியுது. அந்த விவசாயிகள் மற்ற பகுதியில் இல்லைங்க, உங்களை டெல்டா நீங்கள் எடுக்கிறதெல்லாம் டெல்டாக்காரன் நீங்கள் பேசுறீங்கல்ல, அங்கே போய் பார்க்க வேண்டியது. அதை நீங்கள் செஞ்சிருந்தீங்கன்னா ஓட்டு உங்களுக்கு தானே கிடைக்க போகுது, அடுத்தவங்களுக்கு கிடைக்க போகுது. சரி, எல்லா தவறுகளையும் பண்ணிட்டு பைசன் படத்துக்கு நீங்கள் படம் பார்க்க வேணாம்னு சொல்ல வரல. ப்ரியாரிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு தான் சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி மக்களுக்கு வச்சுட்டு 2வது ப்ரியாரிட்டி வந்து உங்களை ஃப்ரீ டைமில் நீங்கள் படம் பார்க்குறீங்கன்னா அது தனிப்பட்ட உரிமை, அதை நம்ம யாருமே கேட்கறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஆனால் உங்கள் ப்ரியாரிட்டி எப்படி இருக்குங்கிறது தான் கேள்வி. உங்களோட ப்ரியாரிட்டி மக்கள் கிடையாது, உங்களுடைய மக்கள் தான் இருக்குது. உங்களுடைய மக்கள் உங்கள் பையன் எடுக்கிற படம், உங்கள் பேரன் எடுக்கிற படம், அவருக்கான இதை பார்க்குறீங்களே ஒழிய உண்மையான உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்த மக்கள் நீங்கள் வந்து கவனிக்கிறதே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த போதைப் பொருட்களும் அதிகமான நடமாட்டங்கள் இப்போவும் பார்த்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில் இன்னும் பள்ளிகள் பக்கத்துலலாம் வந்து இன்னும் போதைப் பொருள் விற்கப்படுவதாக செய்திகள் எல்லாமே இன்னும் வந்து கொண்டே இருக்குது. இதெல்லாம் அதுக்கான தடையும் எதுவுமே செய்யாமல் இருக்காங்க. அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பயங்கரம் இருக்கணும். நீங்கள் விற்கிறவனுக்கும் பயம் கிடையாது, வாங்குறவனுக்கும் பயம் கிடையாது. உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே கீழேருந்து மேலே வரைக்கும் காசை கொடுத்துட்றாங்க. காசை கொடுத்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, எல்லா இடமே காசு விளையாடுது. அதனால தான் வந்து இதில் ரெண்டு விஷயம். நீங்கள் கோபாலபுரம் காவல் நிலையம், தமிழ்நாடு காவல் நிலையம். நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்களோ அன்றைக்கி அது கோபாலபுரம் காவல் நிலையமே மாறிடுச்சு. தமிழ்நாடு காவல் நிலையம் வந்து என்னைக்கு மாறுதோ அன்றைக்கி தான் வந்து இது எல்லாமே கட்டுக்குள் வரும். ஏன்னா தமிழ்நாடு காவல் நிலையம் மாறும்போது நீங்கள் ஹைலி எஃபிஷியன்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்களான்னா அவைலபிள், அவங்கள நீங்கள் ஒர்க் பண்ண விடதில்லை. ஆனால் இப்போதைக்கு இருக்கிறது கோபாலபுரம் காவல் நிலையம். இது கோபாலபுரம் கண்ட்ரோல் இருக்கிற வரைக்கும் இது இந்த லட்சணத்தில் தான் இருக்கும். அது எப்போ தமிழ்நாடு காவல் நிலையமாக மாறுதோ அப்போ நீங்கள் வேர்ல்டு லெவலில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கல்ல, அந்த வேர்ல்டில் நாங்கள் 2வது இடம் அப்படிங்கிற அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வரும். அது இப்போதைக்கு வராது, அடுத்த கவர்மெண்ட் நீங்கள் மாறும்போது வரும். கண்டிப்பாக மாறினா மட்டும்தான் நீங்கள் தப்பிக்க முடியும், இல்லைன்னா தப்பிக்க முடியாது. கண்டிப்பாக உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களை பேட்டி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். தேங்க்யூ. நேயர்களே, மீண்டும் அடுத்த சொல்லியடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.